தேவனுடைய வழிகள் ரட்சிக்கப்படாத மனிதனுக்கு பைத்தியமா தெரியும். எது உங்களுக்கு பைத்தியமா தெரியுதோ அங்கதான் தேவனோட ஞானமும் தேவனோட வல்லமையும் செயல்படுது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவனுக்கு லூசுத்தனமா இருக்கும், பைத்தியத்தனமா இருக்கும், ஃபூலிஷ்னஸா தெரியும். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனா இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலக ஞானமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. மனுஷன் சிலுவையை பார்க்கும்போது எப்படி பார்க்குறான்னா அது பைத்தியன்னு பார்க்குறான், ஆனால் அதில் தான் தேவ ஞானம் வெளிப்பட்டுச்சு. மனுஷன் சிலுவையை பார்க்கும்போது என்னன்னு பார்க்குறான், பலவீனன்னு பார்க்குறான், ஆனால் அங்கே தான் தேவனுடைய பலன் செயல்பட்டது. தேவனுடைய காரியங்களை ஒரு மனுஷன், தேவனை அறியாத மனிதன் பைபிளை வாச்சான்னா பைபிள் முழுக்க உனக்கு பைத்தியமாகவே தெரியும். 5 அப்பத்தை எடுத்தாராம், 2 மீனை பிச்சாராம், 20 பேர் சாப்பிட்டாங்களாம், அப்புறம் 12 கூட நிரப்பினாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குமா? ஆண்டவர் சொன்னார், உன் ஜீவனை நீ இழந்த என்றால் நீ என் ஜீவனை பெற்றுக்கொள்வாயினர். கீழான ஜீவனை இழந்த என்றால் மேலான ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் சொன்னார். மனுஷன் என்ன சொன்னானா, என் ஜீவனை நான் இழக்க மாட்டேன், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்குவேன், என் வாழ்க்கையை நான் கட்டி அமைத்துக் கொள்வேன், நான் எதையுமே இழக்க மாட்டேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேலானதை பெற முடியாது. இப்போ திருவிருந்து கொடுத்து பேசுகிறோம், கொஞ்சோண்டு கம்யூனினும் கொஞ்சோண்டு அப்பமும் வியாதியை சுகமாக்கும் சொல்கிறோம். அது எப்படி சுகமாக்கும்? சாப்பிட்டா சுகமாயிருமா? சாப்பிட்டதுனால தான் வியாதியை வந்துச்சு. எப்படி வியாதி வந்துச்சு? சாப்பிட்டதுனால வந்துச்சு. சாப்பிட்டதுனால வந்ததோ சாப்பிட்டதுனால மாத்துறாரு. கொஞ்சோண்டு இல்லை, உங்களுடைய பார்வையில் அது பலவீனமாக தெரியும். எது பலவீனமாக தெரியுதோ அதில் தான் தேவனுடைய பவரே செயல்படுகிறது. பெரிய கோழியத்தை சாதாரண ஆடு மேய்க்கிற 17 வயசு பையன் அடித்தான். எல்லாருக்கும் அற்பமாக என்னப்பட்டான், அவனை கொண்டு தான் கர்த்தர் யூஸ் பண்ணார். கிதியோனை யூஸ் பண்ணார். கிதியோன் பராக்கிரமசாலியில் பயந்தாங்கொழி, அவனை யூஸ் பண்ணார். இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் எல்லாமே ஒரு பைத்தியமாக, ரட்சிக்கப்படாத மனிதன் பைத்தியமாக தெரியும். பைபிள் சொல்லுது, உன் பொருளாலும் எல்லா விலையும் முதற்பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு உனக்கு திரும்பி வரும். இது என்னங்க நம்புற மாதிரியா இருக்குங்க? போனதானங்க, அது எப்படி வரும்? வருமானத்தில் 10% கொடுத்தோம்னா அது வந்து லாஸ் தானங்க, அது எப்படிங்க அறுவடை வரும்? யாரே உங்களை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க, எங்கம்மாய் ஏமாற்றி வச்சுருக்காங்க. பைபிள் சொல்லுது. அது மட்டும் இல்லை, ஏழைகளுக்கு உதவு, உனக்கு வந்து நான் செய்வேங்கிறாரு. அது மட்டும் இல்லை, கைமாறு கருதாமல் உதவி செய்ய, அவன் உனக்கு திரும்பி செய்வான்னு செய்யாதன்னாரு. நம்ம எப்படின்னா 51 ரூபா மொய் எழுதுனோன்னா அவன் கல்யாணத்துக்கு வரும்போது நோட் எடுப்போம், அவன் எவ்வளோ எழுதுனா பாடுறா. நம்ம மொய் எழுதுனோம்னா அவன் திருப்பி மொய் எழுதுவான்னா தான் எழுதுவோம். ஆனால் தேவனுடைய வழிகளே வேறுங்க. தேவனுடைய வழிகள் ரட்சிக்கப்படாத மனிதனுக்கு பைத்தியமாக தெரியும். எது உங்களுக்கு பைத்தியமாக தெரியுதோ அங்கே தான் தேவனோட ஞானமும் தேவனோட வல்லமையும் செயல்படுது. அதை வச்சு தான் மக்கள் அங்கே தான் ஆப்ரேட் பண்ணுறாரு. 1 Corinthians 2 6 வாசிப்போம். அப்படி இருந்தும்
தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைய மாட்டார்களே. மனிதனை விட்டுருங்க. மனிதன் அறியலை மட்டும் இல்லை, மனிதனுக்கு பின்னாடி இருந்த பிசாசு அறியலை. பிசாசு என்ன நினச்சான்னா, இயேசு தூக்கியாச்சு நினச்சான். இவர் ஒருத்தர் தான் நம்ம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தார், இவர் ஒருத்தர் தான் பிரச்சனை பண்ணார், நம்மளை போக போக அடித்தார், இவரை அப்படியே அடிக்க ஒப்பு கொடுக்குறாங்க, காரி துப்புறாங்க, ஒன்றுமே பேச மாட்டேக்காரு, தலையில் முள்முடி சுட்டி ராஜாவே வாழ்கள்னு சொல்லி அந்த முள்முடி மேலே ஓங்கி அடிக்கிறாங்க. எதுக்கும் ஒரு பேச்சு பேசலை. அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன நடக்குதுங்க? தேவதூதர்களே விந்தியாதான் நின்னாங்க, மகிமையின் ராஜா அடிபட்டுக்கிட்டு இருக்காரு, ஒரு வார்த்தை பேசினார்னா ஏஞ்சல் இறங்கி, ஒரு ஏஞ்சல் போதும், அத்தனை பேர் கல் முண்டி போயிடுவான். ஒரு வார்த்தை பேசலாம், அப்படி ஃபுல்லாக நிற்கிறார். பிசாசு நினச்சான் பிடிச்சாச்சு, தேவனையே பிடிச்சி தேவனை அழிச்சாச்சுன்னு நினச்சான். என்ன பார்க்கும்போது டோட்டல் பலவீனம். சிலுவையில் மரித்தார், நரகம் போனார். 3ஆவது நாள் தேவனுடைய வல்லம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது மனுக்குலம் முழுவதும் விடுவிச்சார், ஒரே அடியில் விடுவிச்சார். மனிதன் எதை பலவீனன்னு பார்த்தானோ, பிசாசு எதை பலவீனன்னு பார்த்தாரோ, அங்கே தான் தேவனுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் வெளிப்பட்டுச்சு. நீங்கள் உலகம் முழுவதும் ரசிக்கப்படுகிறார்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள வராங்க. என்ன கத்தி முனையிலையா? உலகத்தில் அத்தனை ராஜ்யம் கத்தியிலையும் துப்பாக்கியிலையும் செயல்படுகிறது. இந்த ஒரு ராஜ்யம் மட்டும் அன்பில் செயல்படுகிறது, சாந்தத்திலையும் அன்பிலையும் செயல்படுகிறது. அந்த அன்பினால் ஆட்கொள்ளப்படுகிறோம் என்றால் மற்றவர்களை மாற்றக்கூடிய மக்களாக மாறுவாங்க.